இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், 2 இட்லி எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த இட்லி தோசைக்கு நம்ம பொருத்தமான இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பில் ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூட காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பருப்பு நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குழன்னு நைஸாக நம்ம பருப்பு கடைஞ்சி எடுத்துடக்கூடாதுங்க. அங்கங்கே கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு நம்ம வெங்காயம் வதக்க தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் கண்ணாடி போல் நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்தாலே போதும். இது வதங்குற டைம்லேயே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி போல் வதங்கிடுச்சுங்க. இப்போது அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பூண்டு மசாலா விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அதே மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லாவே நமக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுவும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி வடிகட்டிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு எப்போவுமே புளி தண்ணி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கணுங்க. நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்குறதோட அந்த புளிப்பு சுவை தான் டிஃபன் சாம்பாருக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். புளியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ரொம்பவே திக்காயிடும். அதுக்கேற்ற அளவு நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இதோட கம்ப்ளீட்டாக இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு சேர்க்கணும். இப்போ நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தேவைப்பட்டால் ரொம்ப திக்காக இருந்தால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் வேக வைக்க தேவையில்லைங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மிதமாக வச்சு இந்த மாதிரி சாம்பாரை கொதிக்க வச்சு எடுத்தாலே போதுங்க. இப்போ சாம்பார் கம்ப்ளீட்டாக சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டிஃபன் சாம்பார். எல்லா வித டிஃபனுக்கும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக நறுக்கின மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இட்லி, தோசை, பொங்கல் கூட எல்லாமே நம்ம பரிமாறலாம். இதே மாதிரி டிஃபன் சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.